நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் யானை வழித்தட புதிய வரைவு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 3வது நாளாக கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விடிய அரசின் 161 பக்கம் கொண்ட யானைகள் வழித்தட புதிய வரைவறிக்கையால் 30,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெளியேறும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கூடலூர் அருகே உள்ள ஓவேலி பேரூராட்சியே இல்லை என்ற சூழ்நிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதையடுத்து அரசின் இந்த வரைவறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் கூடலூர், பந்தலூர் பகுதி மக்கள் தொடர்ந்து 3வது நாளாக வணிக நிறுவனங்கள், வீடுகள், வாகனங்களில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். உடனடியாக விடிய அரசு யானை வழித்தட வரைவு அறிக்கையை திரும்ப பெற மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். இன்னைக்கு புதிய வழித்தடங்கள்லாம், யானைகளுடைய வழித்தடங்கள்லாம் இன்னைக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசு கொண்டு வர முற்படுது. ஆகையினால இப்படி கொண்டு வரது ஊடாக கிட்டத்தட்ட 34,000 குடும்பங்களுக்கு மேல பாதிக்கப்படும் அப்படின்னு உத்தேசமாக கணக்கிடப்படுது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால எந்த காரணத்தை கொண்டும் இந்த இதை அமுல்படுத்துறத நாம் கட்டாயமாக அனுமதிக்க முடியாது. அதே நேரத்தில் வனங்கள் பாதுகாக்கப்படணும், வன உயிரினங்களும் பாதுகாக்கப்படணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது எவ்வாறு மக்கள் வனத்தோட ஒன்றி வாழக்கூடிய அளவுக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் அந்த மக்களுக்கு வழிகாட்டணுமே தவிர அந்த மக்களை அப்புறப்படுத்தி விட்டு வனங்களையோ வனவிலங்குகளையோ பாதுகாக்க முடியாது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் பணம் கேட்டு தர மறுத்த 3 பேரை 6 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமானுஜம் தெருவில் உள்ள காலனி கடை உரிமையாளரான உசேன் என்பவரிடம் 6 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டுள்ளனர். இந்த நிலையில் பணம் தர மறுத்ததால் உசேனையும் கடையின் வெளியே இருந்த ஊழியரையும் கத்தியால் தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அருகாமையில் இருந்த துரித உணவகத்தில் நுழைந்து அதன் உரிமையாளர் பாசிர் அஹமத் என்பவரையும் கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். தகவலறிந்து வந்த போலீசார் தப்பிச் சென்ற ஆனந்த், முருகன், தரணி, மதன், சந்தோஷ், சூர்யா, நவீன் ஆகிய 6 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மதுரவாயல் அருகே கணவரின் காலை கடித்து குதறிய நாயின் உரிமையாளர் மீது போலீசில் மனைவி புகார் அளித்துள்ளார். ஆலப்பாக்கம் பெருமாள் கோவில் திருப்பகுதியில் ரமேஷ்குமார் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் வீட்டு வாசலில் நின்றிருந்த ரமேஷ்குமாரின் காலில் லாவண்யா என்பவர் வளர்த்து வரும் நாட்டு நாய் கடித்து குதறியது. இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ்குமாரின் மனைவி கணவரை கடித்து குதறிய நாயின் உரிமையாளர் லாவண்யா மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்திலும் சென்னை மாநகராட்சியிலும் புகார் அளித்துள்ளார். விடியா ஆட்சியில் நாளுக்கு நாள் நாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் சாலையில் நடமாடுவதற்கே அச்சப்படுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வெறிநாய் கடித்து முதியவர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் மாரியம்மன் கோவில் அருகே வெறிநாய் ஒன்று சாலையில் நடந்து சென்றவர்களை விரட்டியுள்ளது. அப்போது தேநீர் அருந்த சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் ராமசாமி என்பவரையும் துரத்திச் சென்று கடித்துள்ளது. இதில் காயமடைந்த முதியவர் ராமசாமியை அருகே இருந்தவர்கள் மீட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். திண்டிவனம் பகுதியில் வெறி நாய்கள் அதிக அளவில் சுற்றுவது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை தாம்பரம் அடுத்த அனகாபுத்தூரில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அனகாபுத்தூர் அண்ணா நகரில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி நீண்ட போராட்டத்திற்கு பின்னும் விடியா திமுக அரசு சாலை அமைத்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சாலைகளில் கொட்டப்பட்ட ஜல்லிக்கற்களில் சிறுவர்கள் தடுக்கி விழுந்து காயம் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அதனால் தார் சாலை அமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். நிரந்தரமாக சாலை அமைப்போ இல்லை கழிவுநீர் கால்வாய் எல்லாம் போடுறது எப்போ செய்வாங்க, அந்த அடிப்படை வசதிகளை எப்போ செய்வாங்கன்னு இன்னும் எங்களுக்கு புரியலை. எவ்வளோ காலம் தான் நம்ம போராடணும்னு தெரியல. கப்பி குத்துறதுனால அந்த பக்கத்தெல்லாம் போகிறதே இல்லை, அந்த ரோடு மேலே போகிறதில்ல, எல்லாம் அந்த கிரவுண்டில் தான் போய்க்கிறாங்க. இது கை காலெல்லாம் குழந்தைங்க தடுத்து விழுந்து அடியெல்லாம் படுறது, வண்டியில் போக முடியல. பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்காக 1,31,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் விண்ணப்பித்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் உறுப்பு கல்லூரிகளில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. 9 நாட்களில் 1,31,050 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் 48,528 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணத்துடன் சேர்த்து சான்றிதழ்களை இணைத்துள்ளதாகவும் அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூன் 6ஆம் தேதி நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் கழிவுநீர் மழைநீருடன் கலந்து நெற்பயிருக்குள் செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது.
உசிலம்பட்டி நகராட்சியில் உள்ள 24 வார்டுகளிலிருந்து வரும் சாக்கடை கழிவுநீர் செல்ல முறையான வடிகால் வசதிகள் ஏற்படுத்தி தராததால் புத்தூர் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் சாக்கடை கழிவுநீர் புகுந்துள்ளது. இதன் காரணமாக 3 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர்.